உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன இது புது நம்பரா இருக்கு? யாரா இருக்கும்? ஹலோ துர்காமா, நான் தான் பேசுறேன். தேவி, இது யார் நம்பரு? எங்க இருந்து பேசுற? இது மிஸ்ஸோட போனு. அவங்க டேபிள்ல போனை வச்சுட்டு HM ரூமுக்கு போயிட்டாங்க. நான் உங்களுக்கு தெரியாம ஃபோன் பண்றேன். தேவிமா, இது ரொம்ப தப்பு. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. எனக்கு இன்னைக்கு ஸ்கூல்ல இருக்கவே பிடிக்கலமா. உங்க கூட ஜாலியா வெளியில போகணும்னு ஆசையா இருக்கு. எப்படியாச்சும் என்ன வந்து கூட்டிட்டு போங்கம்மா, ப்ளீஸ்மா. அதுக்காக தான் மிஸ் போன்ல இருந்து அவங்களுக்கு தெரியாம ஃபோன் பண்ணேன். சரி, அம்மா இப்ப ஸ்கூலுக்கு வந்து உங்களை வெளியில கூட்டிட்டு போறேன். ஆனா நீங்க போனை கொண்டு போய் இருந்த மாதிரியே வச்சுட்டு உங்க இடத்துல போய் உட்காருங்க. சரிம்மா சரிம்மா, சீக்கிரம் வந்து கூட்டிட்டு போங்க. துர்காமா வரேன்னு சொல்லிட்டாங்க. இங்கதான் ஒரு 5 மினிட்ஸ் இருங்க. ஓகே மேடம். வர்ஷா 5 டேபிள் சொல்லு. 5 1s are 5, 5 2s are 10, 5 3s are துர்காமா வந்துட்டாங்க. 5 4s are 20. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ். 5 5s are 25. வாங்க. யார் நீங்க? நான் தேவியோட அம்மா. தேவியோட பாட்டி மாயா சீரியஸா ஹாஸ்பிடல்ல இருக்காங்க. ஓ, அதான் தேவிய கூட்டிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? சரி, கூட்டிட்டு போங்க. தேவி, மம்மி கூட போ. ஓகே மிஸ். Thank you மிஸ். Thank you மிஸ். ஓகே. தேங்க் யூ மிஸ். சரி. வர்ஷா, நீ கண்டினியூ பண்ணு. 5 6 are 30. ஜாலி ஜாலி. வா, வண்டியில ஏறு. என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்லம்மா, உங்க இன்ஸ்பெக்டர் அக்கா துர்கா ஜாதகமும் அப்புறம் அந்த ஊருக்கா பாப்பா பேர் கூட நிக்க வையோ உட்கார வையோ. குந்தவையா? நல்ல தமிழ் பேர். அவங்க 2 பேரோட ஜாதகமும் கொஞ்சம் வேணும். அவங்க ஜாதகத்தை நீங்க எதுக்காக கேக்குறீங்க? அது ஒண்ணு இல்லடா கண்ணு, எங்க ரிலேஷன் பையனுக்கு நாங்க பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கிறோம் கல்யாணத்துக்கு. உங்க அக்காக்கள் 2 பேரையும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. அதனால அவங்க 2 பேருடைய ஜாதகத்தை வாங்கிட்டு போலான்னு வந்தோம். அப்போ நீங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் வாங்கல? நீங்க 2 பேர் ஜாதகத்தை கொடுங்க. அதுல எந்த ஜாதகம் பொருத்தமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அம்மா கிட்ட பேசலாமா? கண்ணிலா ஒண்ணும் பயப்படாதீங்க, ஜாதகத்தை கொடுங்க. நான் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்து ஒரிஜினலா உங்ககிட்ட ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஆமாமா, ஜெராக்ஸ் எடுத்துட்டு உடனே திருப்பி கொடுத்துடுறோம். கொடுங்க. சரி. தங்கமான பொண்ணு. ஏண்டா கண்ணு, நல்லா இருக்குறியா? Dress அழகா இருக்குது. நல்லா இருக்கு. போய் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வா. ஓகே மாதாஜி. மாதாஜி, இந்தாங்க ஒரிஜினல். இந்தாம்மா. இது ஜெராக்ஸ். சரி, அப்ப நாங்க கிளம்புறோமா? பரவாயில்ல. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த விஷயம் அம்மாவுக்கோ உங்க அக்காவுக்கோ தெரிய வேண்டாம். இல்ல, பொருத்தம் சரியா இருந்து மாப்பிள்ளை வீட்ல பேசி சம்மதம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா சொல்லிக்கலாமே. ஓ, அப்படியா? பரவாயில்ல. மாதாஜி, பாப்பா கரெக்டா புரிஞ்சுக்கிச்சு. நாங்க சொல்ல மாட்டோம். சந்தோஷம். ஓம் நம சிவாய. கண்ணுங்களா, மாதாஜியோட பாதம் உங்க வீட்ல பட்டுருச்சு. இனிமே நீங்க ஓஹோடி இருப்பீங்க. போலாமா பண்ணி? சரிங்க. வாங்க மாதாஜி. நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. சிஸ்டர், நான் சொன்னேன்ல ஜோசியக்காரர் வீடு, அது இதான். ஜாதகம் நல்லா பாப்பாருல்ல? சூப்பர்
சூப்பரா பாப்பாரு சிஸ்டர். நல்லா விசாரிச்சு பார்த்துட்டு தான் உங்களை இங்க கூட்டியாந்துருக்கிறேன். இந்த துர்கா ஜாதகத்தை பார்த்து அவர் சொல்ல போற பலன்ல தான் நம்மளோட தலையெழுத்தே இருக்கு. சிஸ்டர், இவரு மத்த ஜோசியக்காரங்க மாதிரி எல்லாம் அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் சொல்ல மாட்டாரு. வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு பொட்டல் அடிச்ச மாதிரி சொல்லிடுவாரு. சரி வா. போங்க, பார்த்து போங்க. சனி 3ல இருக்கான். ஒரு வணக்கம். வாங்க வாங்க உட்காருங்க. உட்காருங்க மாதாஜி. சொல்லுங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஆ, பொதுவா ஜாதக பலன் பார்க்கணுமா இல்ல கல்யாண பொருத்தம் பார்க்கணுமா, வேற என்ன பிரச்சனைக்காக நாங்க வந்திருக்கீங்க? கல்யாணத்துக்கு தான் ஜாதகம் பார்க்க வந்திருக்கோம். அப்படியா? ரொம்ப நல்லதுமா. ஜாதகத்தை கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வரலனாலும் பரவாயில்ல. டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் சொன்னா நானே சார்ட் பண்ணிடுவேன். ஜாதகம் கொண்டு வந்திருக்கோம். இந்தாங்க ஜோசியரே. ஜாதகி பேரு துர்கா தானே? ஆமா ஜோசியர் ஐயா. நீங்க உண்மையிலே ஜோசியம் பார்க்க வந்தீங்களா இல்ல என்ன டெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கீங்களா? என்ன ஜோசியர் ஐயா இப்படி சொல்றீங்க? என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்றதுக்காக தான் ஜோசியமே பார்க்க வந்திருக்கிறோம். இந்த ஜாதகிக்கு கருமாதியே முடிஞ்சு போயிருக்கும். அப்புறம் எப்படி கல்யாணம் பண்ணுவீங்க? என்ன ஜோசியரே சொல்றீங்க? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. இந்த ஜாதகி செத்து போய் 3 வருஷம் ஆகுது. ம்ஹும். 26/3/2022. 3 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன ஒருத்தருடைய ஜாதகத்தை கொண்டு வந்து கல்யாணத்துக்கு நேரம் காலம் பார்க்க சொல்றீங்க? இல்ல ஜோசியரே, இந்த ஜாதகக்காரி உயிரோட தான் இருக்கா. அதுவும் போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருக்கா. ஆமா ஜோசியர் ஐயா, நாங்க எதுக்கு செத்து போனவங்க ஜாதகத்தை எல்லாம் எடுத்து வந்து உங்கள்கிட்ட ஜோசியம் கேட்க போறோம்? இல்ல, இந்த ஜாதகத்துல ஆயுள் ஸ்தானம் கெட்டு போயிருக்கு. அது மட்டும் இல்ல, ஆயுள்காரக சனி பகவானும் பகையா இருக்கான். ராகு வேற சம்பந்தப்பட்டிருக்கான். அதனால இந்த ஜாதகிக்கு அகால மரணம் ஏற்பட்டிருக்கும். இவங்க உயிர் போறதுக்கு விஷம் காரணமா இருந்திருக்கும். என் கையால நான் தான் அவ வாயில விஷத்தை ஊத்துனேன். ஐயா, நீங்க இவ்வளவு தெளிவா சொல்றீங்க. ஆனா சம்பந்தப்பட்ட ஜாதகி குத்துக்கலாட்டம்ல இருக்கிறா. ஐயா நல்லா பார்த்து சொல்லுங்க ஐயா. இல்ல, இந்த ஜாதகி உயிரோட இருக்க வாய்ப்பே இல்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.